என்ன பார்த்தாலே ஒரு பிசினஸ் மேன் தெரியும். நான் இவனை அடிக்கடி ஸ்கூல்ல கூட்டிட்டு வரத பார்த்து ரிஷி என் பையனை நினைச்சிருப்பாங்க. அதான் பெரிய இடத்து பையனை கடத்தினா நிறைய பணம் கிடைக்கும்ல. இவனை கடத்திட்டு எனக்கு போன் பண்ணிருக்காங்க. அவன் தான் கால் பண்ணும்போது சொன்னானே நீ ஒரு கோடீஸ்வரன் உன்னால முடியும்னு. அப்போ நிறைய பணம் கேட்காம எதுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டும் கேட்டாங்க? நீங்க பெரிய பிசினஸ் மேன் நினைச்சிருந்தா 50 லட்சம் எல்லாம் கேட்டிருக்கணும். லாஜிக் அதுவும் கரெக்ட் தான். அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். கடத்துறவங்க வெறும் ஸ்கூல்ல கொண்டு வரவங்கள பார்த்து கடத்துவாங்க. இப்ப பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான கடத்துவாங்க. ஆமா ரவி, நீ சொல்றது லாஜிக்கா கரெக்ட் தான். ரிஷி பத்தி விசாரிச்சாலே தெரிஞ்சிருக்கும் மனோஜோட பையன் இல்லன்னு. நீங்க இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு ரிஷி பத்திரமா வந்துட்டால அது போதும். அம்மா அடுத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க. என்னாச்சு மனோஜ்? நீ கல்யாணி தானே? என்ன? அவனுக்காக நீ இவ்வளவு தேங்க்ஸ் சொல்றனா கண்டிப்பா நீ வைஃப் ரோகிணி இல்ல கல்யாணி தானே? ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நான் கல்யாணி தான். பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் வேணாலும் சொல்லலாம். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். நான் உன்னை கேட்டா நீ டென்ஷன் ஆக மாட்டியே? என்ன கேளு. நீ எப்ப ரோகிணி விட்டு முழுசா போவ? இந்த மாதிரி அப்பப்ப வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. அப்ப நான் இங்கேயே பெர்மனன்ட்டாவே இருந்துறவா? போக வேண்டாமா? இல்ல இல்ல, நீ போகணும். இந்த மாதிரி அடிக்கடி வராம மொத்தமா என் வைஃப் விட்டு போனா நல்லா இருக்கும். நீ கிருஷ்ணன் நல்லா பாத்துக்கிட்டா நான் எப்பவுமே வர மாட்டேன். நான் எதுக்கு அவனை பாத்துக்கணும்? ஏற்கனவே எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இதுல இது வேறயா? அவன் உன் கூட தான் இருக்கணும். நீ தான் அவனை கேர் பண்ணிக்கணும். அவன் கேக்குறது எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நீ அவனை பாசமா பாத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் வரதுக்கான அவசியமே இருக்காது. உன் பொண்டாட்டியை விட்டு நான் போயிடுவேன். எப்ப வர எப்ப போறேனே தெரிய மாட்டேங்குது. சிக்னல் போயிடுச்சு போல இருக்கு. கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வர மாதிரி தினமும் 10 தடவை வந்துட்டு போயிட்டு இருக்கா. மனோஜ் என்னாச்சு? என்னாச்சு? நான் எப்ப வந்தேன் எப்ப மயக்கமாச்சுன்னு என்ன கேட்க போற? நீ ஒன்னும் தெரிஞ்சுக்க தேவையில்ல. உனக்கு ஒன்னும் ஆகல, கவலைப்படாத. இல்ல மனோஜ், கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன எதுவும் கேட்காத. அது போனதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன். அதுவா? எது?